ஹரே ஸ்ரீனிவாசா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது செல்வ வளத்தை அள்ளித்தர்ற குபேர ரகசியங்களில் மிக முக்கியமான ஒன்று சாம்பிராணி புகை வீட்டில் போடுறது தான். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நம்மளோட தேவைகள் என்ன இருக்கோ அதை தேடி வர்றதுக்கும் தேவை இல்லாதது நம்மளை விலகி போகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயமாக அந்த காலத்தில் உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே வந்தது. அதை என்னங்கிறத இதில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த சாம்பிராணி புகை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா, துரதிருஷ்டம் அப்படிங்கிற விஷயம் விலகி விரயங்கள் செலவெல்லாம் கம்மியாகி செல்வம் மென்மேலும் நல்லா உங்கள் வீட்டில் வளர்கிறதுக்கு இந்த சாம்பிராணி புகை உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, சாம்பிராணி புகை போடுறதுனால என்ன பலன்? கண் திருஷ்டி போயிடும், பொறாமை அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கும், நம்மளோட முன்னேற்றத்தில் தடை இல்லாமல் இருக்கும். சரி, எந்த மாதிரி சாம்பிராணி புகைகள் போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி. அதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மருதாணி விதைகளில் தூபமிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சூனியங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு செஞ்ச சூனியங்கள், நாம் ரோட்டில் ஏதோ ஒரு எலுமிச்சை பழத்தை எதையோ மிதிச்சிட்டு வந்திருப்போம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மருதாணி விதையால் போடுற தூபத்தினால கட்டுப்பட்டு நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை தவிர தூதுவளைன்னு சொல்லுவாங்க. தூதுவளையில் தூபமிட்டால் வீட்டில் தெய்வம் அப்படியே நின்றுடும் நம்ம வீட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சந்தனத்தில் தூபமிட லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அருகம்புல்லில் தூபமிட்டோம் அப்படின்னா சகல சந்தோஷங்களும் நமக்கு, சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி சந்தோஷங்களும் நிலச்சி நிற்கும் நமக்கு. வெட்டி வேரில் தூபமிட்டோம் அப்படின்னா காரிய சித்தி உண்டு. வேப்பிலையில் தூபமிட்டோம் அப்படின்னா சகல நோய்களும் நமக்கு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். வெண்கடுகில் தூபமிட்டோம்னா பகைமை விலகும். அப்புறம் வெண்குங்குலியத்தில் தூபமிட்டோம் அப்படின்னா துஷ்ட சக்திகள் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஜவ்வாதில் தூபமிட்டோம்னா திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வேப்பம்பட்டையில் தூபமிட்டால் ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்துலேயே வராது. நாய்க்கடியில் தூபமிட்டால் துரோகிகள் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம கூடவே இருந்து துரோகம் செய்கிறவங்க அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. துளசியில் தூபமிட்டால் காரியத்தடை திருமணத்தடை ரெண்டுமே விலகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கரிசலாங்கண்ணியில் தூபமிட்டால் மகான்களோட ஆசிரியர்கள் நமக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிடைக்கிறத நம்ம உணரலாம், அழகாக உணரலாம். இதில் கரிசலாங்கண்ணிக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. நன்னாரி வேரில் தூபமிட்டால் ஐஸ்வர்யம் கண்டிப்பாக உண்டு. மருதாணி இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கங்கிறதுனால அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது. மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்காதது எதுவுமே இல்லை. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். கொண்டு வச்சுட்டு ஒரு நாள் ஒன்று தூபம் விட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 48 நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு கஷ்டமான நிலை அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். இதை பார்த்து இந்த ஒரு பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது தகவல்கள் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் 8867713329க்கு கால் பண்ணுங்கள். நன்றி.